எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையை சரியான முறையில புள்ளி விவரத்தோட பேசணும்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பத்தி பேசுறாங்க. மீதி அத்தனை அவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரக்டாவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தா போதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுல இருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது, கடைசி வரைக்கும் அது சண்டையாவே போகுது. அதனால தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோட நான் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் சமூக நீதியை பத்தி மானிய கோரிக்கை. இன்றைக்கு இது பத்தி இங்க அவையில பேசணும். முதல்ல இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனா 10வது வாய்ப்பு. அதனால 12 மணில இருந்து இப்ப 2:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குதுங்க சட்டசபைக்குள்ள. நான் எந்திரிச்சோன்னே கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் உதயா அவர்களுக்கும், திமுகவினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல அண்ணன் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும், கேப்டனுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் இன்னைக்கு நன்றி சொல்லியிருக்கேன். மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூட பதிவு போட்டிருந்தார், அவருக்கும் நான் வாழ்த்து சொல்லிட்டேன், நன்றி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மானிய கோரிக்கை பத்தி பேசணும். மொத்தம் இன்னைக்கு 15 பேர் பேசணும். இப்ப வரைக்கும் ரெண்டாவது பேர் தான் பேசுறாங்க. இப்போ ஆல்ரெடி 2:30 மணி. சோ நாங்க டெய்லி பாக்குறோம், ஒவ்வொரு உறுப்பினரும் எக்ஸாமுக்கு கூட ஒருத்தர் இப்படி படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையை சரியான முறையில புள்ளி விவரத்தோட பேசணும்னு. ஆனா இங்க பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பத்தி பேசுறாங்க. மீதி அத்தனை அவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த மானிய கோரிக்கை தொடங்கினதுல இருந்து 1 hour தான் மக்களுக்காக பேசுறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரக்டாவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தா போதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுல இருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது, கடைசி வரைக்கும் அது சண்டையாவே போகுது. அதனால தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பூராமே லைவ்ல பாக்குறாங்க. இந்த லைவ் கிடைக்கணும் தான் கேப்டன் போராடி லைவ் வாங்கினாரு சட்டசபை நிகழ்ச்சிக்கு. ஆனா இந்த லைவ்ல எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊர்ல மக்கள் பாக்குறேன். இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்ப என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேக்குறாங்க. யாரும் இப்ப டிவி பாக்குறது இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட், எல்லாருடைய டைம் வேஸ்ட். இது மக்கள் வரி பணத்துல நடக்குதுங்க இந்த சட்டசபை. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது என்பதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்போ நம்ம பர்சனல் ஈகோக்கும் நம்ம பர்சனல் சண்டைக்கும் சட்டசபையை பயன்படுத்த கூடாது. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க உங்க கருத்துக்களை. சட்டசபையில் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். அவங்க தொகுதிக்கு அந்த மானிய கோரிக்கையில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசணும். ஆனா இங்க அது நடக்கவே மாட்டேங்குது. அதனால பேரவை தலைவர்கிட்டயும் நான் நேரடியா சொல்லிட்டேன், மொத்த சட்டசபை உறுப்பினர்களுக்காக தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, அத்தனை பேரும் அவங்க தொகுதியை பற்றி பேச வாய்ப்பு கொடுங்கள் பேரவை தலைவரை அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் பொதுவாக தான் பேசுவேங்க, கேப்டன் மாதிரி தான். சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க, அவங்க தொகுதிக்காக பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன்.
நாளையிலிருந்து நிச்சயம் அது நடக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் பேசியிருக்கணும். என்னுடைய விருதாச்சலம் தொகுதியில இன்றைக்கு இந்த துறை சார்பாக நான் அவையில் பதிய வைக்கணும்னு நினைச்சதை பிரஸ் பீப்புள் உங்க முன்னாடி சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட சொன்னா இன்னைக்கு 4 தூண்களில் ஒரு தூண் நீங்க. நிச்சயம் இது மக்களிடையும் சேரும், அரசாங்கத்தினிடையும் சேரும், முதலமைச்சர்ட்டையும் போய் சேரும். வேப்பூர்ல புதிதாக கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. அங்க மாணவர்கள் தங்கி படிக்க விடுதிகளை அமைத்து தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம யார் பத்தி பேசுறோம்? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் பத்தி பேசும்போது அவங்களுக்கான குரலாக நம்ம சட்டசபையில எதிரொலிக்கணும். இன்னைக்கு கவர்மெண்டோடைய ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எந்த அளவு ஒரு தரம் இல்லாமல், எந்த அளவு உணவு சரி, பில்டிங்ஸும் சரி, தரம் இல்லாம இருக்கு. அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே, அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸா இருக்கட்டும், இந்த அரசு கவனத்திலே கொண்டு நிச்சயமாக அவற்றை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே போல இங்க பலன் பெறும் வகையில இங்க நல வாரியம் அமைத்து கொடுத்து பொருளாதார ரீதியாக இந்த சிறுபான்மையினரை உயர்த்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. எனவே ஒரு நல வாரியம் விருதாச்சலத்தில் அமைத்து தரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகு அந்த இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சமூக நீதி சார்பாக மேல்நிலை பள்ளிகளில் இருக்கின்ற விடுதிகள், அரசு கல்லூரிகள், அங்கே இருக்கின்ற விடுதிகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம போய் பார்க்கிறோம், எப்படி இருக்கு? இதே ஒரு தனியார் ஸ்கூல் எப்படி இருக்கு? ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கு? தனியார் காலேஜ் எப்படி இருக்கு? ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா தனியார் கல்லூரிக்கு இணையாக காலேஜஸ் கீழே நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வர முடியாதா? ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலா ஸ்கூல் கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? அதை விட்டுட்டு இன்னோவேட்டிவா, ஆரோக்கியமா, பாசிட்டிவா, ஓகே இவ்வளவு வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் அவங்கவுங்க கடமையை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செய்யாம ஒண்ணு இந்த நாடு இவ்வளவு தூரம் வளரல. அட்லீஸ்ட் இப்ப உங்களுக்கு புதுசு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? மாற்றம் சொன்னிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை மக்களுக்காக இன்னும் சிறந்த முறையில எப்படி நீங்க செய்ய போறீங்கன்றத பேசுங்க. அதை விட்டுட்டு சண்டை போடுறது, நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னா இதனால யாருக்கு என்ன பலன்? அதனால நான் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டையும் தம்பி ஆதவ் அர்ஜுன் கிட்டையும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஈக்குவலா தனியாருடைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல் மாதிரி டெவலப் பண்ணுங்க. அதுல காமிங்க உங்க திறமைய, அதுல காமிங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை. அதை விட்டுட்டு சட்டசபையில டெய்லி சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனம் யாருக்குமே கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன்.